ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் சமையல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம புளிச்சக்கீரை துவையல் செய்ய போகிறோம். இது செய்யறது ரொம்பவும் ஈஸி. அடிக்கிற வெயிலுக்கு இதை சாப்பிட்டா உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கீரையை இந்த மாதிரி காம்பு இல்லாமல் எடுத்து நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கணும். எடுத்து ஒரு கடாயில் போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். வேக வைக்கும்போது அது நல்லா சுருண்டுடும். இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுருங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி டைமில் நம்ம இப்படி கலரி விட்டுக்கலாம். ஏன்னா அடி பிடிக்கும். இது மாதிரி கொஞ்சம் நேரம் கலரி விட்டுட்டு இருக்கிற தண்ணியை சுண்டுற அளவுக்கு நம்ம வெயிட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா சுருண்டுடுச்சு. இவ்வளோ அளவுக்கு வெந்துட்டால் போதும். அப்போ தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2 ஸ்பூன் தனியா, 4 மிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் காரம் வேணும்னாக்கா மிளகாய் அதிகமாக வச்சுக்கலாம். ஆனால் தனியா கம்மியாக தான் வைக்கணும். அப்போ தான் கீரையோட டேஸ்ட்டு தெரியும். அப்படி இல்லைன்னா தனியா அதிகமாகிடுச்சுன்னா தனியா டேஸ்ட்டு தான் தெரியும், நல்லா இருக்காது சாப்பிட. இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம். வறுத்தாச்சு. ரொம்ப தீய வறுக்கக்கூடாது, கசக்கும். இந்த அளவுக்கு லைட்டாக வறுத்துட்டாலே போதும். ஃபஸ்ட்டு இது வரைக்கும் மிக்சியில் போட்டு லைட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு இது கூட கீரையை சேர்த்துக்கலாம். இது கூட லைட்டாக உப்பும் சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா கீரை டக்குன்னு மையாது. அதனால் கொஞ்சமாக தண்ணி விடணும். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. பாருங்கள், சூப்பராக அரைஞ்சி வந்துடுச்சு. இதை நம்ம தாளிச்சிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டெய்லி வேலைக்கு போகிறவங்க வெயிலில் ரொம்ப அலைவீங்க. அவங்க தினமும் 1 ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும். உங்கள் உடம்பு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும், ஆரோக்கியமாகவும் இருக்கும். அடிக்கிற வெயிலுக்கு இது ரொம்ப நல்லது. இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா எவ்வளோ நாளைக்கு ஒன்றாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது வெயிலுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.